Alright, so hey guys, what's up everybody? It's your boy Jasim Majid, back it again with the Mr. new AJ here. vlog. So guys, finally ஒரு வழியா அவனை மீட் பண்ணியாச்சு. அவனை மீட் பண்ண ஒரு கதை நடந்துச்சு. அதை நாங்க பெரிய கடைசியா சம்பவம் சொல்றோம். பண்ணி விட்டா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நாங்க எங்கடா போனோம்னா சமீர் ப்ரோ சமீர் அண்ணனை பார்க்க போறோம். சமீர் அண்ணனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேரா அப்படியே துபாய் மால் போறோம். துபாய் மால் போயிட்டு வர வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு. ஒரு புள்ள இவனை 8 மணிக்கெல்லாம் நான் டாக்ஸி மாதிரி வந்துட்டேன். வந்து எனக்கு கால் பண்றேன் எடுக்க மாட்டேங்கிறான். என்னடா எடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு கடைசியில இவன் எங்க நான் ஆன்லைன்ல இருந்து துபாய் வந்துட்டேன், இவன் அபுதாபில இருந்து துபாய் வந்துட்டான். இவன் இன்னும் தூங்கியே எந்திரிக்கல. அதுக்கப்புறமா நாங்க 2 பேரும் போன் அடிச்சிட்டேன், 10 கால் அடிச்சு அட்டன் பண்ணவே இல்லை. அப்புறம் அடிக்கிறேன் ஒரு 4-10 ஒரு 7 ரிங்கு போயிருங்க எடுத்துட்டு வந்துட்டியா அப்படிங்கிறான். ஏண்டா உன்னை நம்பி ஊர் பேர் தெரியாத இடத்துக்கு வந்து அதுக்கப்புறமா இவன் ரூமை கண்டுபிடிச்சு வாங்க. காலைல 5:50 எந்திரிச்சு அப்படியே பார்த்தேன், அப்படியே அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தேன். சமீர் வெளியே போனான். அதெல்லாம் நான் ஒரு டக்குன்னு ஒரு தூக்கம் வந்துச்சு. தலைவணி கீழே போயிருக்கா போன தலைவணி கீழே போயிருக்காதுடா, நீ தூக்கி வச்சிருப்ப. தலைவணி சரி, வெயில் அதிகமா இருக்கு, போயிட்டு நாங்க பஸ்ஸுக்குள்ள போயிட்டு கண்டிப்பா போடுறோம். நீ தாண்டா சொல்லணே எங்கிட்டு போற என்ன எங்களை கேட்டுக்கிறீங்க. நம்ம ஒரு தடவை பஸ்ல வீடியோ எடுத்து தெரியுமா, ஊர்ல சேர்ல உட்காந்து நம்ம எடுத்தோம். அப்ப எடுத்ததுக்கு இப்போ வந்துட்டு துபாய் பஸ்ல உட்காந்து எடுக்கிறோம். ஆமா, துபாய் பஸ்ல உட்காந்துருக்கோம். ரொம்ப சூப்பர் போ, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆபத்து போக வர இருக்காரு. காலேஜ்ல வந்து செகண்ட் இயர் படிக்கையில வந்து இந்த மாதிரி லாஸ்ட்ல ஒரு 4 அப்போ வந்து ஆபத்து பாவம் வச்சு படிச்சாப்ல ரேங்கிங் கூப்பிட்டாச்சு. அவரே மக்கள் என்ன ரேங்கிங் தெரியுமா, ப்ரப்போஸ் பண்ண ஒரு வரல என்ன இல்லடா இவன் அம்ஜத்து அவன் மக்கள் அம்ஜத்து ப்ரப்போஸ் பண்ணுங்க. அதாவது ப்ரப்போஸ் பண்ண சொன்னா அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் சேப்பாயில் வந்தேன். சரி லிப்டா கடிக்கிறா அவனை கடுப்பாய் கட்ட ஆரம்பிச்சாங்க. எனக்கு அப்படிலாம் தெரியாது. உன்னோட அனுபவங்கள் எனக்கு பஸ்ல ஒரு அனுபவம் நடந்துச்சு, அது சொல்ல முடியாது. மாணவியில் அனுபவம் எல்லாம் பாய்ஸ் தான். மாணவியில் சொல்ல தாங்க முடியாம இருந்துச்சு. மிஸ் ஆயிருச்சு. ஜபர் வந்து வானவில் ஸ்பெஷலிஸ்ட். ஏய் என்ன ஒரு ஸ்டாப் தாண்டிட்டோமா, டிராஃபிக்ல நிக்கிறோமா, 3 ஸ்டாப்ல கடந்து இறங்கிட்டு பாக்குறேன். வந்து சமரன் நான் பார்த்தாச்சு. ஸோ அவர் இந்த பின்னாடி இருக்கிற ஃபார்மஸ்ல தான் இருக்காரு. அவர் கூட ஒரு போட்டோ எடுத்துருக்கேன், அந்த போட்டோ அப்லோட் பண்றேன். இங்க உங்களுக்கு பின்னாடி தெரியுதான்னு தெரியல, எனக்கு தெரியல. ஹியூமிடிட்டி வந்து ஃபுல்லா ஹியூமிடிட்டியா தான் இருக்கு. ஐயோ, சோ இப்போ துபாயில எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம்னால பிடிக்காத ஒரு விஷயம். இப்போ எங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஒன்று முன்னாடி இருக்குது, அதை நான் காட்டுறேன். பிடிக்காத விஷயம் நிறைய இருக்கு. அதாவது ஒரு பொண்ணை பார்த்து எக்ஸைட்மெண்ட் ஆகிறத விட இதை பார்த்து எக்ஸைட்மெண்ட் ஆகிறதான் ரொம்ப அதிகம். பாய்ஸ் ஐயோ செல்லமே, கண்ணை பாடுறா கலரை பாடுறா வெறித்தனமா இருக்குங்க. ஷேப்பு ஸ்ட்ரக்சரு என்னங்க ஸ்ட்ரக்சர் இந்த காரை பாருங்க. ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு சூப்பரா இருக்கு. ஆமா, கொஞ்சம் ஓவரா குடிப்பா. அந்த இது வரும்ல, கெட்ட பழக்கெல்லாம் இல்ல மேடம், இந்த கஞ்சா மட்டும் அடிப்பா. கெட்ட பழக்கெல்லாம் இல்ல மேடம், கொஞ்சம் ஓவரா குடிப்பா, அவ்வளவுதான். ஆமா, குடிச்சாலும் ஒருத்தா குடிப்பான். ஏசி நாங்க ஏசி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போறோம். இப்போ எங்க போறோம்? பிசினஸ் லைன் போயிட்டு பிசினஸ் முடிச்சிட்டு ப்ராப்பர்ட்டி வந்து இது பத்திரம் செக் உள்ள இருக்கு, கேஷ் உள்ள இருக்கு. லைக் பின்ஹாட்டி 2M, அது MR 3M. வேலையை முடிக்கிறோம். just only 1 crore. oh yeah, okay, fine, no problem. It means 1 million. Okay. So we will see guys, we will see on the place for. So guys, ஒரு வழியா வந்து ஃப்ரெஷ்ன் அப் ஆயிட்டு வாட்டர் பாட்டிலே கொஞ்சம் ஜூஸ் அதெல்லாம் குடிச்சாச்சு. மக்கள்லாம் ரொம்ப வேகமாக ஓடுறாங்க, ஏன் தெரியல.
பரபரப்பை தூண்டுற மாதிரி தான் வராங்க கைஸ். துபாயில வந்து பரபரப்பை தூண்டுற மாதிரி தான் எல்லாரும் இருப்பாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. கண்கள் கண்ணாடி விட்டு இந்த கண்ணாடி விட்டு எஸ் தான் தலைமை எடுத்துட்டாரு. நீங்க நல்லா பார்க்கலாம். வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் பிளான் என்னன்னா நேரா போயிட்டு மால் போறோம். மால் போயிட்டு கொஞ்சம் கண்ணாடி இருக்கிற அந்த கண்ணாடி இது என் கண்ணு எங்க பார்க்குறது தெரியுதா? என் கண்ணு எங்க பார்க்குறது தெரியல. சூப்பரா கிடையாது. கண்ணாடி எடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த கண்ணாடி நான் கலட்டினா இன்காக்னிட்டோ மோடுக்கு போயிருவாங்க. நான் என்ன பார்க்குறேன்னு எனக்கும் தெரியாது, நான் யாரை பார்க்குறேன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால வந்துட்டு போகிறோம், மெட்ரோ ஏறணும். மெட்ரோ ஏறிட்டு போகிறோம். நாங்கள் அபுதாபி மால் போயிட்டு அபுதாபி மால்லேருந்து உங்களை நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். நிறைய டூரிஸ்ட் மக்கள் எல்லாம் பாய் பாய் யா அன்டில் பாய் பாய் தான். ஸோ நான் வந்து இப்போ மெட்ரோக்குள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். என்னடா மெட்ரோவில் போய் கண்டினியூ பண்ணலாம்ல? மெட்ரோவில் வந்து ஒரு வழியாக இறங்கியாச்சு. இங்கேருந்து எவ்வளோ நேரம் நடக்கும்? இது ஏன் நடக்கும்? ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடக்கும். ஐயோ லைனில் என்ன எங்க வெள்ளக்காரி பின்னாடி போறாங்க. ஃபைனலி ஒரு வழியாக துபாய் மாலுக்கு வந்தாச்சு. அவங்க இப்போ நடக்காம ஒரே இடத்துல நிற்காங்க. ஓ மூவ் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், நான் உள்ள போயிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். கை வலிக்கிற வேமா நடக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் இவ்வளோ தூரம் நடக்கணும்னு எவ்வளோ சொல்லவே இல்லையா? நடந்துக்கிட்டே இருக்காடா. என்னதான் வந்து ட்ரெட்மில் இருந்தாலும் பாரு நீ சைஸா கண்ணாடி போட்டு நான் பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் அடிச்சு பற்றி விட்டுருவாங்க. அவ்வளோதான் கைஸ், ஃபைனலி துபாய் மாலுக்கு வந்தாச்சு. இந்த லைட்டிங்ஸை பார்த்தாலும் இப்போ ஃபஸ்ட் நாங்கள் போய் தொழுவ போகிறோம். தொழுதுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அக்வேரியம் போய் என்னன்னு பார்க்க போகிறோம். என்னப்பா எல்லாம் வந்தாச்சு, ஒரு அப்டேட் போட்டாச்சு. அதான் அப்போ இப்போ தொழுதுட்டு அந்த என்ன பண்ண போகிறோம்னா அக்வேரியம் போய் பார்க்க போகிறோம். சரியா? நிறையா இருக்கு. நாங்களாம் பெண்களை பார்த்து அஸ்தஃப்லாம் அப்படி சொல்லியிருந்தா அது அவ்வளோ டேய் நான் நிறைய கட் பண்ணி எடிட் பண்ண வேலை இருக்கு. நான் ஏன் தான் பேசுறியா? ஸோ காய்ஸ், நாங்கள் வந்து இங்கே உள்ள வந்துட்டோம். என்னடா பேசி சிரிச்சுக்கிறாரியா? இல்லை அது வீடியோவில் நீ கட் பண்ணணும்பா. அது அல்வாசிர் கண்டென்ட். அல்வாசிர் கண்டென்ட். சரி, ஃபர்ஸ்ட் போய் தொழுவ தான் போகிறோம். 2 கிலோமீட்டர்னு எங்கேயோ கூப்பிட்டு போய்கிட்டு இருக்கான். அதாவது அல்வாசிர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஒன்று வரும்ல, அது இங்கே பார்த்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அதான் யோசிச்சு பார்த்தோம். ஓ அப்படியா? நீங்கள் விரும்புகிற ஒரு விஷயத்தை நாங்கள் இங்கே பார்த்தோம். அது பலன்னு வேற தெரியும்டா. கேனூட்டி டிஸ்டர்பன்ஸே கிடையாது. ஸோ வந்து உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ மென்டலி நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். இந்த மாதிரி கோளாறு அடைச்சிட்டாரு. இந்த மாதிரி கோளாறான ஆட்கள் அடைச்சிட்டாம நல்ல ஃப்ரெண்ட்ஸோட சுற்றிங்கன்னா ஓகே. ஹலோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இல்லை சரி சரி தெரியாமல் சொல்கிறேன். அது யாரா அது? அப்படியே இப்படி பார்க்கக்கூடாது. பார்க்கக்கூடாதா? ஆமாம், பார்க்கக்கூடாது. ஸோ காய்ஸ், இப்போ எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஃபோட்டோ எடுக்கிற அந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி தான் நாங்கள் 3 பேர் நிற்கிறோம். இவங்க போன ஆல்ரெடி வந்துட்டாங்க. சொன்ன மாதிரி ஜாஸ்தி மீட்டிங் இப்போ ஜாஸ்தி வந்துட்டாங்க. ஜாஸ்தி கம்மி. அற்புதமான விஷயங்களை பார்க்கறதுக்கு கற்றுக்கொண்டு இருங்க நீங்கள். ஜாஸ்தி ஆல்ரெடி பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். அவங்க அங்கே நிற்கிறாங்க. அவங்க ஆர்கிடெக்சர்லாம் மூளை அந்த மாதிரி வளர்த்து எதுக்குன்னு தெரியல. சரி, ஏதோ ஒரு அட்மாஸ்பியர் ட்ரீட் பண்ணாங்கன்னா ஃப்ளோரின் வாட்டர் தான் ஸ்மெல்லு பயங்கரமாக வருது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வைப் வருது. தொழுதுக்கப்புறம் பறக்க தயாரிச்சுங்க எல்லாருக்கும். எல்லாம் செலவாத்து வருதுங்க. இப்போ ஃபுல்லாக ஹலால் மோடுக்கு நாங்கள் மாறிட்டோம். இப்போ நாங்கள் வந்து எஸ் ஸோ நாங்கள் வந்து எங்கே போகிறோம்னா
நாங்கள் அக்வேரியம் போகிறோம். எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை வந்துட்டு இப்போ தான் நாங்கள் நிறைவேறியிருக்கோம். ராம்நாட்டில் சின்ன கடையில் அந்த பக்கம் பாரதிநகரில் சுற்றிக்கிட்டு இருந்த நாங்கள் இப்போ அபுதாபி மாலில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். துபாய் மால் சாரி அபுதாபியில் இருந்தனால அபுதாபி மால் வாயில வருது. இப்போ நான் வந்து அக்வாரியம் போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு அப்புறமா வரேன். அண்டர் வாட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுக்கு போகலான்னு ஆசைப்பட்டு வந்தோம். அங்கே பக்கத்தில் போய் நின்றா 300 கிராம் தான். அது எப்படி போய் அப்படி வெளியே வந்துடுறதுக்கு? அதுக்கு வெளியே நின்று பார்த்தாலே நல்ல மீனை நம்ம ஊரை பார்க்க மாட்டோமா? பட்ஜெட் சொல்லுறது வேணா, நான் காட்டுறேன் கடலில். இதை நம்பி வந்ததுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இப்போ தான் நேச்சுரல் லைட்டாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அக்வாரியமுக்கு போகலான்னு ஆசையோடு வந்து கடைசியில் வாயில் மண் விழுந்துருச்சு. அப்போ அக்வாரியம் போகல. ஆனால் மீன்லாம் பாருங்கள் எல்லாம் சூப்பராக இருக்குது. நிறைய மீன் இருக்குது, நிறைய மீன். இங்கே சுறா மீன்லாம் இருக்குது. ஆனால் ஏன் அவங்க எல்லாம் இது பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரில. காய்ஸ் இப்போ ஃபைனலாக நாங்கள் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணோம். ஏன்னா மம்மது வந்து சாப்பிடவே இல்லை காலையில் இருந்து. அதனால் அவனை வந்து வெறும் வயிற்றில் சுற்றுறதுக்கு, வெறும் வயிறு தான்டா, அது வெறும் வயிறு இல்லை. அதனால் அவன்கிட்ட வந்து இவனை தனியாக ஒரு காட்டில் விட்டாங்க. ஆமாம், ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒட்டகம் எப்படி பாலைவனத்தில் தண்ணியை சேகரிக்குமோ அந்த மாதிரி மாப்பிள்ளை எனர்ஜி சேவ் பண்ணி வச்சிருக்கான். மேலே 2 கிலோ இருந்தால் வயிற்றில் 2 கிலோ இருந்தாலும் அவன் மனசு நோக்கக்கூடாதுன்னு நாங்கள் இப்போ சாப்பிட போய்க்கிறோம். கேஎஃப்சியில் சாப்பிட்றோம், அல்ட்டி பண்ணுறோம். இன்னும் ஒரு 6 மாதம் கண்டிப்பாக. ஆமாம், நீ வந்து காலையில் சப்பாத்தி சாப்பிடு, நைட்டு சப்பாத்தி சாப்பிடு, உன்னோட இதெல்லாம் காணா போயிடும். அங்கே பாரு, நான் தான் லைவ் ப்ரூஃப். எப்படி இருந்தேன் கேளு, ஒன்றுமே இல்லை. தொந்தி ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க. மான்குட்டி மாதிரி தொல்லிக்கிட்டு இருந்தேன். புள்ள அடிச்சு மறக்க மாட்டாங்க. இருந்தாரு, இப்ப மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. நான் ஃபிளாட்டா வந்துட்டேன். அஜய் யாருடா ஏஆர்சி எங்க இருக்கு கேட்க சொன்னா சுத்தி காமிச்சிட்டு இருக்கான். 2-4 இந்த இங்க பக்கத்துல தங்கியிருக்கான். 4 தடவை மாலுக்கு வந்திருக்கான். சரி நம்மள நல்லபடியா கூப்பிட்டு போய் பாத்துக்கிறோன்னு பார்த்தா நடக்க வச்சு அப்படிதான் அந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து மாலுக்கு நடக்க வச்சு சாவடிச்சான். இப்போ இங்க இருந்து அங்க நடக்க வச்சு சாவடிச்சுட்டு இருக்கான். நிறைய கடை இருக்குங்க, எல்லாமே சூப்பரா இருக்குது. போயிட்டு எதனா ஒன்று சாப்பிட்டே ஆகணும். ஆமா, ஸ்டில் சர்ச்சிங் கூட இல்லை, என்ன பண்றோம்னே தெரியாம சுத்திட்டுறோம். வேற ஏதாவது பிளான் பண்ணிட்டான், நல்லா தெரியுது எனக்கு. நம்ம நினைச்சது நடக்கல. வேற எங்கெல்லாம் போகலாம்? வேற ஏதாவது பிளான் பண்ணிட்டான். இருமாச்சான் ஃபன் ஆக்டிவிட்டிஸ். போனாலும் நல்லா இருக்கு. 1-1 நம்ம வருவீங்கடா. போ இது வரேன். ஃபுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுட்டு நல்லா சாப்பிடுவோம். ஆக்சுவலி நாங்கள் காய்ஸ் பிளான் பண்ணி வந்ததே வந்து தெரியல, அல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை வந்து இது பண்ணிட்டான். பட் அதை நினச்சி வருத்தப்படுற நிலமையிலாம் அங்கே இல்லை. நாங்கள் பசங்க ஒன்றா இருக்கோமா, அதுவே சந்தோஷம். நினச்சது நடக்கலைன்னா என்ன, நடக்கிறத நினச்சா நடக்கிறது என்னடா நடக்கிறத நினச்ச மாதிரி தேவைப்படுதா. ஆக்சுவலி நாங்கள் அதை தவிர்த்து வேறு பிளான் தேடிக்கிட்டு இருக்கோம். வேறு பிளான் கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை நாங்கள் பண்ணிடுவோம். அப்படி வேறு எதுவும் கிளிக் ஆகலைன்னா அவ்வளோ. ஃபுட்டு வரவங்க நான் ஃபுட்டு என்னன்னு காட்டுறேன். மம்மது அங்கே நின்றுக்கிருக்கான். அந்த மம்மது ஸோ மம்மது வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குது. வைப்பு கேஎஃப்சி வைப்பு நல்லா இருக்குது. அதுவும் ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்றது வந்து இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட இருக்கிறாங்க. ஒருத்தன் மட்டும் இப்போ ஊருக்கு போயிருக்கான், மண்ணில் அடித்து அவனை திரும்ப கூப்பிட்டு வரணும். ஓகே, சிக்கன் இருக்குது, பர்கர் இருக்குது, ஃபேமிலி ஃப்ரைஸ் இருக்குது. ஓகே என்ன ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். உங்கள் மாமா போய் எடுத்துக்கங்க. வெளியாகிறோம். நாங்கள் சொன்னது கரெக்டு தான். புர்ஜ் கலிஃபா போயாச்சு. ஆமாம், நல்லதானே? புர்ஜ் கலிஃபா காய்ஸ் தெரியுதா? புர்ஜ் கலிஃபா வெயில் இங்கிட்டு இருந்து அடிக்குதா? வீடியோ நல்லா இருக்குண்டா. நான் வீடியோ எடுத்துருவோம். எடுத்து உட்காந்துருவா. ஐஸ்கிரீம் உரிக்கிறேன்டா. ஐஸ்கிரீம் 5 செகண்ட் தான், 10 செகண்ட் தான். ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டேன். நம்ம புர்ஜ் கலிஃபா வியூவை பார்த்துட்டு. ஆமாங்க, ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நாள்.
அதாவது சண்டேன்னு வந்து எல்லாரும் பேசுவாங்க. எனக்கு வந்து எனக்கு வந்து அந்த சண்டே வந்து இன்னைக்கு தான் வந்து நல்ல சண்டேவா தெரியுது. ஐ ரியலி என்ஜாய். என்ன காய்ஸ்? எஸ் எங்களுக்கு மாதிரி தான். ஆப்வியஸ்லி ரியலி என்ஜாய். ஆமா காய்ஸ், நாங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். இனிமேல் என்ஜாய் பண்ணுவோம். என்ஜாய் இல்ல, நல்லா பார்த்தது செமையா இருக்கு. ஆமா சொல்லுங்க, எப்படி இன்னைக்கு நாள் எப்படி போச்சு? சந்தோஷமா? ஓகே. நான் தான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன், அது எனக்கு சேடா இருக்கு. உர்ரா முடிஞ்சு போச்சு, அடுத்த முறை லேட் பண்ணாம இருக்கு. ஓகே காய்ஸ், அப்புறமா சந்திக்கலாம். சனிக்கிழமை வாங்கடா ஐஸ்கிரீம் திங்கலாம். கைஸ், சரியான வெயில இருந்துட்டு என்ன பார்க்கும்போது வெளியே நின்று வர மாட்டேன்னு வேற சொன்னா. கிரீன்லேண்ட் வந்த மாதிரி இருக்கு. சின்ன குழந்தைகள் கீழே விழுந்து தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ நாங்கள் இந்த வழியாக போய் அந்த வழியாக வர போகிறோம். அந்த வழியாக வந்துடும். அந்த பலானா சைடு ஏன் விட்டாங்கடா, சின்ன பிள்ளை சைக்கிள் விட்டாங்க அத்தாவோட ரோஸே இல்லையாடா? ரோஸை பாரு, ரோஸை பாரு. மாட்டி விட்டா வீடியோல. எங்க சித்தப்பா இருக்கிறாருடா, போறியா? ஆனா சித்தப்பே சொன்னேன், போய் வாங்க, கலர் கலரா இருக்கு, உங்களுக்கு ஏத்தாப்புல மாறுதான் இருக்கு. மம்மதோட சித்தப்பு ஒரு வைபான ஆளு. அவர் வந்து முடிஞ்சா அந்த வீடியோல போட்டோ ஆட் பண்ண முடியாதுன்னு பாக்குறேன். ஏன்டா இப்ப வர்றா? மம்மோட சித்தப்பு வந்து ரொம்ப பயங்கரமான ஆளு, நல்ல வைபான ஆளு. ஆனா என்ன கொஞ்சம் கோவக்காரன் கூட. மம்மது பல அடி வாங்கியிருக்கான். பட் இது வரைக்கும் எது வெளியே தெரிஞ்சது இல்லை. ஃபைனலி வந்துட்டு ஆப்பிள் ஷோரூம் வந்தோம். ஜஸ்ட் சும்மா பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு உட்காந்துருக்கோம் இங்கே. ஸோ நாங்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து உள்ளே போனோம். வந்து என்ன செக் பண்ணலாம், நம்ம கொஞ்சம் இதை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே ஆஸ்வாசப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் போய் அதை அகைன் செக் பண்ணுவோம். செக் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு தெரியும் அது உண்மையிலே இருக்கா இல்லையா அப்படின்னு. பட் நல்லா இருக்கும். ஒரு மாதிரி மாலுக்குள்ள மரம். சமீரோட சொன்ன மாதிரி நேரம் சரி, ஓகே பார்ப்போம். எஸ் காய்ஸ், இது ஃபுல்லாக வந்து பிராண்ட்ஸ் தான். லூயிஸ் விட்டான பிராண்ட்ஸு, அர்மானி, சம்திங் என்னென்ன வாட்எவர் யூ வாண்ட், எவ்ரிதிங் இஸ் ஹியர். சரி, எல்லாமே இருக்கு. பட் நாங்கள் தேடி வந்தது தான் எங்களால் என்ன கண்டுபிடிப்போம். வாங்க திரும்ப அதில் போய் பார்ப்போமா? பட் ஆனால் இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. லைக் இது ஏதோ ஒரு பெருநாள் வைப்பு நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது. அது எல்லாமே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எந்த அளவுக்கு இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணுறது இல்லை. பட் எல்லா மக்களோட வரவேற்பு தான் இதெல்லாம். வந்து ஆகணும்ல. எங்களை மட்டும் இதை போஸ்ட் பண்ணாங்க இல்லை, அப்புறம் நம்ம ஏன் பண்ணாங்க இல்லை, ஒரு டெஸ்ட் வர வைப்பான். இது என்ன பண்ணுறாங்க சொல்லி போமா. இல்லை எனக்கு இதாக்கா நாங்கள் போட்டான்னு சொன்னால் வரட்டு வந்தால் எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆமாம், வரலாம் வந்தானா அவனை விட சந்தோஷப்படுறது நாங்கள் ஏன்னா எங்களுடைய நண்பன் திரும்ப எங்களுக்கு கிடைக்கிறாங்கிறப்ப சந்தோஷம். சரி, ஒரு செக்யூரிட்டி பிடிங்க. ஆமாம், போயிட்டு அந்த ஆர்டி மியூசியம் தில்பத்ரி சிங் இங்கே எது ஆட்டக்காரத்தில் போஸ் நீங்கள் ரொம்ப நல்லா பேசுங்க போஸ். நாங்கள் தேடி வந்த இடம் எங்கே இருக்குன்னு தெரியல. அதனால நாங்கள் வந்து இப்போ ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுற இடத்த பார்க்க போய்கிட்டு இருக்கோம். சைனாக்கார எதை கண்டுபிடிக்கிறான், எதை கண்டுபிடிச்சியா அது அவங்க ஜீன்றா, அது ஒன்றும் பண்ண முடியாதுடா. இப்போ நம்ம சைடு ஆட்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் லேசர் ஜாடி எப்போதுமே ஒரே லைன் டெய்லி பார்க்க முடியும். எல்லாம் லேசர், எல்லாத்துக்கும் லேசர் வச்சு ஜாடி ரிமூவ் பண்ணலாம், லேசர் வச்சு ஃபேஸ் டேம் ரிமூவ் பண்ணலாம். காய்ஸ் எல்லாத்துக்குமே லேசர் ட்ரீட்மெண்ட் இருக்கு. காசு வேணும், அவ்வளோதான். காசு இருந்தா நீ அழகண்டா, காசு இருந்தா நீ அழகானா மாறிடுவேன். கோடி கணக்கிலலாம் சம்பாதிக்க அவசியம், லட்சக்கணக்கில் இருந்தாலே கொஞ்சம் லட்சங்கள் இருந்தாலே போதும். நாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி வாழ்க்கையை வரலாம். கோடி
கோடிக்கணக்கில் இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணிருங்க. கோடிக்கணக்கில் இருந்துச்சுன்னா இது இது யாஸ் ஐலாண்டில் ஒரு வில்லா வாங்கலாம். அப்படி இல்லைன்னா துபாய் டவுன் டவுனில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம். எனிஹவ் காசு இருந்தால் தோன்றதை பண்ணலாம். அவ்வளோதான், சிம்பிள். இந்த தண்ணி இந்த நீர்வீழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு மம்மதுக்கு இங்கே குளிக்கணும் போல இருக்குண்ணா. ஆனால் எப்போ வந்தாலும் அதாங்க சொல்கிறான், தண்ணியை பார்த்தாலே இந்த நீர் யானை மாதிரி குளிக்கணும். தண்ணியை பார்த்தா நீர் யானை மாதிரியா? ஆக்சுவலி வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா இது எல்லாரோட ஃபேவரட். இது ஆக்வாமேன் மாதிரி தண்ணி. ஆமாம், தண்ணி இல்லாமல் வாழ மாட்டாங்க. தண்ணி தான். ஏன்டா எல்லாருமே தோப்புக்குள்ள தண்ணி தான் கிடந்தோம். அப்படியே அந்த இதை இது பண்ணி இது பண்ணுவான். கரெக்டாக இருக்கேன், ஃபுல்லாக தெரியும். நல்லா தெரியுது. தேங்க்யூ ஸோ மச். துபாய் மால் வந்தீங்கன்னா மறக்காம இந்த பக்கம் வராமல் போயிருக்கு. பின்னாடி நிற்கிறதெல்லாம் நல்லா தெரியுதா? எல்லாம் அது இல்லை மச்சான், இதை சொன்னாட்டா அந்த கேண்டி. ஓ கேண்டி நம்பியாச்சு. நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் நல்லா பையன் இருக்குல்ல. ஓகே ஓகே ஓகே. ஃபைனலி ஒரு வழியா கண்டுபிடிச்சாச்சு. நான் பாரு, இதுதான் ஐஸ் ஸ்கேட்டிங். இதான் அவ்வளோ நேரம் தேடிக்கிட்டு இருந்தா. இங்கே நீங்கள் நிறைய சம்பவம் பார்க்கலாம் கைஸ். ஆமாம், அற்புதமாக இருக்குது மச்சான். அப்படியே ஃபோன் கீழே போடு, கீழே அந்த காய்ஸ். அதாவது கடைசியாக வந்து பார்த்தாச்சு ஒரு வழியா கேட் பண்ணுறாங்க எல்லாரும். இன்னைக்கு நானும் மம்மது வந்து பார்க்கல, ஒரு பொண்ணு நல்லா ஸ்டண்ட் பண்ணுச்சு. என்னப்பா நினைக்கிறியா மமதே? என்ன நினைக்கிறா? ஓகேவா? அந்த வியூவை கம்மிடா, அந்த ஸ்க்ரீன் வியூ. அந்த பொஸ்னியன் ஹவுஸ்னு ஒன்று இருக்குல்ல, அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு அதை பார்க்கலாம். ஸோ கைஸ் ஃபைனலி எங்களோட சண்டே வந்து ஒரு முடிவுக்கு வருது. நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரிகிறதா? இடத்துல தான் நெக்ஸ்ட் வந்துட்டு அது மேலே உச்சியில் இருந்து ஒரு விளாக் எடுப்போம். நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த உச்சியில் இருக்கிற மாதிரி சந்தோஷங்களுடைய கூடிய வருத்தங்களாக இன்னைக்கு நிறைவேறக்கூடிய நாட்களில் நீங்கள் விளாக் பார்ப்பீங்க. ஸோ அன்டில் தென் பை பை ஃப்ரம் ஜாசிம், AJ and Ibrahim. Bye guys. See you.